ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அல்டிமேட்டான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. மகாலிங்கம் புவனேஸ்வரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. புவனேஸ்வரி மேடம், நாங்கள் நினச்ச மாதிரி கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் வந்து தடபடலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அப்பங்காரனாக இருந்து நானும் கொஞ்சமாவது கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும். அதுக்கு புடவை வாங்கி தரலான் இருக்கேன். என்கிட்ட சுத்தமாக வந்து காசு இல்லை. தயவு செஞ்சு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் போட்டோம் பணம் தரேன். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் போட்ட திட்டம்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாவே நம்பிக்கை இருக்குது. சீனு தான் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவார். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் உதவி பண்ணால் போதும். சரி, இருப்பினும் மாயாவை நம்பாதீங்க. அவள் எந்த நேரத்தில் வேணாலும் ஆட்டத்தை திசை திருப்புற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒருத்தி. பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க நான் பார்த்துக்கிறேன். அந்த பணம் கேட்டேனே, அண்ணே 1,00,000 கொடுத்து விடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு உதவி வேணும். ஒரு 3 லட்சம் பணம் கிடச்சா நல்லாயிருக்கும். 3 லட்சமா? எதுக்கு அவ்வளோலாம் ஆசைப்பட்றீங்க? 1 லட்சம் போதாதா? இல்லைங்க, அந்த குடும்பத்துக்கே நான் ஜவுளி எடுத்து கொடுத்தா தான் கொஞ்சமாவது என்னை மதிப்பாங்க. கடைசி நேரத்தில் நானும் கொஞ்சம் ஏதாவது வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் பணம் தரேன்னு சொல்லி ஒரு 3 லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுக்க சொன்னேன். அப்படியே கொடுக்குறாங்க. எப்படியோ இந்த பணத்தை வச்சு செமையாக வந்து மாஸ் பண்ணிட வேண்டியதான். இவகிட்ட 3 லட்ச ரூபா வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வீட்டுக்கு வந்து வராங்க. சம்மந்தி, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சம்மந்தின்னு சொல்கிறத விட என் அண்ணன் தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கள், எனக்கு ஒரே ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன உதவிங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? எதுவும் பணம் காசு எதுவும் வேணுமா? இல்லை, என் பொண்ணுக்கு எல்லாமே நீங்கள் தான் செய்கிறீங்க. நான் அப்பனா இருந்து ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். தாராளமாக வந்து செய்யுங்க. மாப்பிள்ளை தான் சொக்கு தங்கமாச்சு. இந்த ஜவுளி விஷயத்தை பொறுத்தளவு நான் பார்த்துக்கிறேன் சம்மந்தி. மகாலிங்கம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, அண்ணி என்ன நீ அவங்களுக்கு மட்டும் தான் எடுப்பாங்களா? இல்லை தங்கச்சிம்மா, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஜவுளிக்கு என்ன செலவாகுதோ அதை நான் பார்த்துக்கிறேன். என்னது எல்லாருக்குமா? அது திட்டத்தட்ட ஒரு 4-5 லட்ச ரூபா ஆகுமே. எப்படி நீங்கள் அவ்வளோலாம் ரெடி பண்ணுவீங்க? கல்யாணத்தை தடபுடலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, என் பொண்ணுக்காக 4-5 காசு நான் சேர்த்து வச்சுருக்க மாட்டேன்னா, அதில் இந்த குடும்பத்துக்கே ஜவுளி எடுத்து கொடுத்தா தான் கல்யாணத்தில் நீங்கள் அந்த ஜவுளி வந்து போட்டுக்கிட்டா தான் என் மனசுக்கு ஆப்தர் திருப்தியாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் கொஞ்சம் உங்களை கவரணும்லாம் நான் நினச்சி பேசலை. மாப்பிள்ளை அவ்வளோ கேட்டாப்புல எந்த இடத்துலையுமே சாருமதி உங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணுன்னு தான் சொல்லி நிலம்லேருந்து சொத்துலேருந்து எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை வந்து கேட்கலங்கிறதெல்லாம் சந்தோஷமான விஷயம். இவ்வளவும் செய்கிறதுக்கெல்லாம் மனசு வேணும். அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சது ஜவுளியாவது உங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து தரேனே சம்மந்தி அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஜானகி, அவங்க தான் ஆசைப்பட்றாங்கல்ல அந்த வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே, இன்றைக்கி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோங்கிற மாதிரி மாயா வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சரி, என்ன சாருமதி தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க ஒரு நல்ல நாளில் பார்த்து போய்க்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜானகி அம்மா கிட்ட வந்து நம்ம பாட்டி வந்து பேசுகிறாங்க. ரமணி பாட்டி, இந்த வீட்டில் விசேஷம் வருதுல்ல, அதுக்கு நம்ம வீட்டு பரம்பரை பாரம்பரியமாக சாமிக்கு வந்து படைக்கிற எல்லா விஷயமும் இருக்கணும். பார்த்துக்க, பெட்டியில் பூட்டி வச்சிருக்கிறதையும் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானகி வந்து பாட்டமாயிட்டாங்க. அச்சச்சோ, அது எங்கே நம்ம வீட்டில் இருக்குது? அதனால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போதோங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப, ஒரு பக்கம் எங்கள் அப்பா கிட்ட இப்போதைக்கு பணம் செல்வாக்கெல்லாம் சுத்தமாக வந்து இல்லாமல் இருக்குது. அவர் கொஞ்சம் ஏதோ டைட்டில் இருக்கார். அவர் மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருந்தா கோடி கணக்கில் கேட்டால் கூட தருவார். இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி மாயா வந்து சாரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிஷோர் கேட்டால் தரமாட்டாருன்னு நான் சொல்லவே இல்லையே. அவரே பாவம் கஷ்டத்தில் இருக்கார். நம்ம எதுக்கு அவரை தேவையில்லாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகியம்மா, நம்ம பார்த்துக்கலாம், கடவுள் என்ன நம்ம பக்கம் வந்து திரும்பாமையாக விட்டுற போகிறாரு. ஆனால் ரமணி பாட்டி வந்து இது மாதிரிலாம் கேட்பாங்க. விசேஷ நாள் அதுவுமா பெட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. ஏதோ சூழ்ச்சி நடக்குது மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகாலிங்கம் என்றானா அவங்க பொண்ணுக்கு 5 லட்சத்தை செலவு பண்ணுறேங்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம செய்கிற செயல் எல்லாத்தையும் பத்மா பார்வதி தானே இப்படியெல்லாம் மாட்டி விட்றாங்க. அவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த நிகழ்ச்சியில் தனா வந்து கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஜானகி. நிச்சயம் ரகுராம் கிட்ட வந்து பேசணுன்னா ரமணி பாட்டியால் மட்டும்தான் முடியும். நம்ம வேணால் அவங்கக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு ரமணி பாட்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நம்ம ஜானகியும் மாயாவும் கேளுங்க கேளுங்கன்னொன்னே, என்ன பெருசாக வந்து கேட்க போகிறீங்களா? நான் ரகுராம் கிட்ட வந்து தூது போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே
அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஆனா அப்படிதான். என்ன மாயா வந்து இழுக்குறா. நானே சொல்றேன் பாட்டின்னு சொல்லி மாயா வந்து பேசும்போது, "மாயா அமைதியா இரு நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டி கிட்ட வந்து பேசுறாங்க ஜானகி அம்மா. இந்த மாரி நிகழ்ச்சியில போன வருஷம் எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த வீட்ல எல்லாருமே இருந்தாங்க. நான் தனாவிலேருந்து எல்லாரையும் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சந்தோஷமான விஷயம் தான். தனாவ கூப்பிடுறதுக்கு இந்த வீட்ல யார் வேணாலும் போலாம். கூப்பிட்டு வர வேண்டியதான். ரகுராமும் எதுவும் சொல்ல மாட்டாங்கிற மாரி சொன்னோனே, தூரத்துலேருந்து நம்ம ரகுராம் இதெல்லாம் கேட்குறாங்க. ஜானகி ஆசைங்கிறத விட எனக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யுது. போன வருஷம் தனா எவ்வளோ சந்தோஷமா, நிம்மதியா வந்து நம்ம வீட்ல இருக்கா. இப்ப அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. 2, 3 நாளாவது என் பொண்ணு இந்த வீட்லயே வந்து இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான்னு ரகுராம் வந்து யோசிச்சுட்டே அப்படியே போலான்னு இருக்காங்க. அப்படியே கதிரையும் கூப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன சொல்ற? தனா என்ன சாதாரண ஒருத்தியா? தனாவ கூப்பிட்டா கதிரும் கூப்பிட்ட மாரி தான் அர்த்தம். கூப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாங்க. ஒரு நிகழ்ச்சியில பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கலந்துக்கிட்டா தானே, அவங்களுக்கு பக்கபலமா நம்ப இருக்கோம். அவங்க கிட்ட யாரும் எந்த வம்பும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது, "கரெக்ட்டு தான் ஜானகி. கூப்பிட்றலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ரகுராம் கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, உடனே வேக வேகமா வராங்க நம்ப ரகுராம். "நீங்க முதல்ல சொன்ன விஷயத்துக்கு நான் எந்த விதத்திலயும் தடை போட மாட்டேன். அப்ப நான் கூப்பிட்றலாமாங்க?" அப்படின்னு சொல்லி ஜானகி கேட்கும்போது, "நிறுத்து. தனா மட்டும் வந்தா போதும். ஆனா நீ கதிரையும் கூப்பிடுற. எப்ப என் பொண்ணு அவ வாயால எனக்கு அப்பாவ விட மாப்பிள தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனாலோ, அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயம் தனா மனசுல என்ன விட அவனுக்கு தான் நல்ல உயர்வான இடம் குடுத்துருக்கா. அத நெனச்சு எனக்கு போட்டியும் இல்ல, பொறாமையும் இல்ல. என் பொண்ண அவன் நல்ல விதமா வச்சு பார்த்துருந்தா, நான் சந்தோஷம் தான் பட்டுருப்பேன் ஜானகி. அவன நான் இந்த வீட்ட விட்டு அடிச்சு தொரத்தியிருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு அத தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. நீ தனாவ கூப்பிடணும்னு நெனைக்கிறியா? தனா வீட்லேருந்து தனா மட்டும் வரதா இருந்தா, என்கிட்டேருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வராது ஜானகி. ஆனா கூட உன் மாப்பிள்ளையும் வரணும் அப்படின்னு இப்பயே பேச்சுவார்த்தை வந்துகிட்டுருக்கு. கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் எதார்த்தமான உண்மை. தேவையில்லாம அவன நான் பார்க்குறதாவது, என்ன அவன பார்க்குற வைக்கிறதா இருந்தாலும் 2 பேருக்கு தான் மனஸ்தாபம் வரும். அப்புறம் பழையபடி சண்டை சச்சரவும் தான் வரும். வீடு நிம்மதியா இருக்கு. அத யாரும் கெடுத்துக்க வேணாம். சரியா? நான் சொல்றத மட்டும் கேளுங்கிற மாரி சொல்லிட்டு, கதிர தொரத்தி விடுற மாரி நம்ப ஜானகி அம்மா, ரகுராம் எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. என் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை இருக்கும்னு நான் நம்புறேன். இல்ல அவன தான் கூப்பிடுவீங்க. உனக்கு உன் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் முக்கியம்னு தெரிஞ்சிருச்சுன்னா, தனா மட்டும் வராம உன் மாப்பிள்ளையும் வந்தா, நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டேன். நான் என் ரூம்ல இருப்பேன். இல்லாட்டி நான் பண்ண வீட்டுக்கு போயிடுவேன். நான் இருக்கணுமா? வேணாமா? இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கணுமா? வேணாமான்னு நீயே முடிவெடு ஜானகி. நான் ஏதாவது சொன்னாலும் நீ மாத்தி தான் வந்து யோசிக்கிற. நான் எதுக்கு உன்ன தடுத்துக்கிட்டு? நான் என்னோட முடிவ வந்து சொல்லிட்டேன். இதனால நான் உன்னை இப்படி தான் யோசிக்கணும்னு சொல்லல. நீ எது எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான்.